இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு 2020 ஓட்டு போடுவேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போடுவேன். எதனால போட நினைக்கிறீங்க? அவர் வந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு போடுவேன். கண்டிப்பாக போடுவேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? அவர் வந்து புதுசாக வராரு, நிறையா வேற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து கத்துறது கூத்துறதெல்லாம் சொல்லியிருந்தார். அவர் கத்துறதுனால நிறையா சொல்லியிருந்தார். கத்துறதுனால நல்ல ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காரு. வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா நடக்கும் ப்ரோ. நீட்லாம் நிப்பாட்டி வரும், நிறையா சாகு நடக்குது. மாற்றம் வரும் ப்ரோ, கண்டிப்பாக வரும். ஆனால் சீமானும் அதே மாதிரி தான். அவரும் வந்தால் நல்லா தான் இருக்கும். 2 பேர் யாராவது வந்தாங்க. மீத ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே சரியில்லை ப்ரோ. அவங்க ஃபுல்லாக காசு பார்க்குறது தான் குடியாக இருப்பாங்க. இன்னொன்று நல்லா அவங்க இருந்தாங்கன்னா என்ன நல்லா காசு புழங்கும். எல்லா இடத்துலையும் நல்லா காசு புழங்கும். நம்ம பாடி ஜாலியாக இருக்கா, யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் வந்தாருன்னா எல்லாம் பிடிப்பாங்க ப்ரோ. கண்டிப்பாக சார். அவர் வந்து நல்லா நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா கண்டிப்பான முறையில் நாங்கள் ஓட்டு போடுவோம். கண்டிப்பான முறையில் ஓட்டு போடுவேன். எது நான் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றம் வந்து உண்டாகணும். கண்டிப்பாக போடுவோம். எதனால போடுவீங்க அவருக்கு? அவர் வந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது, அதனால அவருக்கு போடுவோம். கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். எதனால நான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? இருக்கிற கட்சிங்களாம் போட்டு நம்ம ஒழிஞ்சு தான் போயிருக்கோம். இங்கே புதுசாக அவர் வர சொல்ல நம்ம புதுசாக வரவங்களுக்கு வழிவிட்டு தானே ஆகணும். அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணோம்ல. ஸோ தளபதி வந்து ஆரம்பிச்சிருக்காரு, அவர்களும் நான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக போடுவேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து பொதுவான ஆள். விஜய் அஜித் அப்படிலாம் கிடையாது. பெரிய மாற்றம் நடக்கும் இந்த தடவை எலெக்ஷனில். கன்ஃபார்ம் என் ஓட்டு அண்ணனுக்கு தான். எதனால? நான் அவங்க தீவிர ரசிகை, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அதனால என் ஓட்டு அவங்களுக்கு தான். அதாவது 2026 விஜய் வர்றது நன்மை தான். எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க. அதனால் யாரும் மாற்றம் வந்தால் தமிழ் இளைஞர்கள் ரெடியாக தான் இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக போடுவோம் பிரதர். எதுலண்ணா வேணும்ல, வேறு ஒரு மாற்றம் வேணும்ல. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும். அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். அது அன்றைய சூழ்நிலையை பொறுத்து அமையும். எங்களுடைய வாக்களிப்பதுங்கிறது அன்றைய சூழ்நிலையை பொறுத்து. இன்னும் நிறைய மாறுதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அன்றைய சூழ்நிலையை பொறுத்து தான் வாக்களிக்க முடியும். 2026 இப்போதைக்கு விஜய் வர்றதாக சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணுறாருன்னு தெரியல. எல்லாரும் மக்கள் விஜய் வர்றதா நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் என்ன எதிர்பார்ப்புல வர்றாருன்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நல்லபடியாக மக்களுக்கு பண்ணால் கண்டிப்பாக நம்ம இது பண்ணுவோம். ஒரு புதுசாக ஒருத்தவங்க ஒரு நல்லது செய்ய நினைக்கிறாங்க இல்லையா, அதனால் நம்ம முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுவோம். கேட்டோம் அவர் பேசுனதெல்லாம். அவர் ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நாங்கள் இன்னொரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் மக்களுக்கு. விலைவாசிலாம் ஒன்றும் சமாளிக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு பொருளும் வாங்க முடியலை. ஆனால் என்ன காரணம்ன்றதும் தெரியலை. ஆனால் முதல்லாம் இப்படிலாம் இல்லை. ஒரு 10 ரூபா காசு கையில் இருக்க மாட்டேங்குது. ஒரு 100 ரூபா காசு எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு 100 ரூபா இருக்க மாட்டேங்குது. அதேமாதிரி இப்போ எல்லாரும் ஒரு கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் தெரில. அவங்க பிடிக்காதவங்க அப்படி சொல்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி ஒன்றும் தெரில. அவர் சினிமாத்துறை தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கு. அரசியலே சினிமாவும் ஒன்று தான். இப்போ ஒன்றுமில்ல, நம்ம ஸ்டாலின் மையம் நடித்தார். எதனால் அவரை திட்டமிட்டு சினிமா துறைகளை கொண்டு வரணும், அவரை ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு தான் சினிமா துறைகளை கொண்டு வந்துருக்காங்க. டாக்டர் சரவணன் அவர் டாக்டர் துறையில் பார்த்துட்டு பேசாட்டுக்கு இருக்கலாம். ஏன் அவர் எதுக்கு படம் நடித்தார்? ஜேகே ரித்திஷ், முகவயகுமார் அவர் எல்லாமே சினிமாவில் இருந்தால் தான் அரசியலுக்கு வர முடியும், மக்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆக முடியும். இன்றைக்கி ஒரு டீ கடை வைக்கிறனால விளம்பரம் பண்ணாமல் டீ கடை வைக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஓயாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பிரீத்தி சட்டின்னு 100 தடவை விளம்பரம் பண்ணுவான். எதுக்கு? எல்லாமே அடையாளப்படுத்தினாதான் மக்கள் மனசில் பதியும். கூத்தாடுனா அப்படியே கிடையாது. எம்ஜிஆர்னா அதுலேருந்து வந்திருக்காரு. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நம்ம பாசிட்டிவாக நம்ம பார்க்கறது தான் இருக்குது. புரியுதா ப்ரோ? நம்ம அவர் நம்பியிருக்கோம். அவர் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டார். பார்ப்போம், வரட்டும், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அவருக்கும். கூத்தாடிலாம் எல்லாருமே நம்ம விழிப்புணர்வாக நம்ம மக்கள் மத்தியில் வாயில் வர்றது தான். ஆனால் அது உண்மை கிடையாது. நாட்டுக்கு நல்லது செஞ்சு ஒரு ஆட்சியாக இருந்து செயல்பட்டு வந்தாருன்னா அவருக்கு இங்கு தான் சார். அதாவது மனித நீதி கட்சி அப்படின்றது எம்ஆர் ராதாவால் தோற்றுவிக்கப்பட்டது. அது ஒரு அவங்களும் ஒரு கூத்தாடி தான். டாக்டர் கலைஞர் அவரும் ஒரு கூத்தாடி தான். எல்லாருமே கூத்தாடுறதா. அகில உலகத்தை ஆள்ற சிவபெருமானே ஒரு கூத்தாடி தான். அது ஒரு கலைங்க. கூத்தாடின்றது ஒரு கலை தானே. அந்த கலையை அவர் பிரமிக்கிறது மற்றவங்க கூத்தாடின்னு சொல்கிறது தப்பு இல்லையே. இங்கே அவர் அந்த கலையை ரசித்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நான் நடிக்க போனாலும் என்ன கூத்தாடின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பது கூத்துலேருந்து தானே கலை வந்தது. அது கூத்தாடின்னு சொல்கிறது தப்பு இல்லையே. கூத்தாடிங்கிறது ஒன்றும் ஒரு தப்பு கிடையாதுல்ல. அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதனால அவங்க பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ பேர் தான் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்குன்னு அவங்க எல்லாரும் கூத்தாடி ஆகிட முடியுமா? இல்லை, அது அண்ணனுக்கு பிடிச்ச விஷயம். இப்போ அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்கனால சில பேர் அப்படி பொறாமையில் சொல்கிறாங்க. அதுதான்
கூத்தாடி என்பது வந்து அரசியல் எல்லாமே கூத்தாடி தான், புரியுதா இல்லைங்களா? எல்லாமே கூத்தாடி தான். அவருடைய ஸ்டைல் வேற, இப்போ உள்ள ஸ்டைல்கள் வேற. கூத்தாடியே இருக்கட்டும் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கூத்தாடியாக இருந்து தான் நம்மளை பார்க்க வராரு. இப்போ நம்மள எல்லாருமே கூத்தாடியாக இருந்தவங்க தான். நம்ம வாழ்க்கைக்காக டெய்லி அன்றாட ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து அவரோட வாழ்க்கையே அந்த மாதிரி இருக்குது. அது கூத்தாடியாக தான் இருந்து வந்திருக்காரு. திரும்ப நம்மளுக்காக நல்ல செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இல்லை எல்லாருமே வந்து ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வந்து அரசியலுக்கு வரலாங்கிறது இயல்பான ஒன்று. அதே நேரத்தில் வந்து இதை ஏற்கனவே அவரே சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் என்டிஆர்லாம் வந்திருக்காங்கிறது. இது ஏற்கனவே நடந்தது தான் ஒன்று. இப்போ சினிமாக்காரன்னு பார்த்தா எல்லாருமே சினிமாக்காரங்க தானே. எல்லாருமே இப்போ கலைஞர் எடுத்திங்கன்னா அவர் ஒரு கதைவசனம் எழுதினவர் தான். இப்போ அவர் சினிமாக்காரர் கிடையாது. எம்ஜிஆர் எடுத்துகிட்டு அவர் ஒரு நடிகர் தான், அவர் கதைவசனம் கிடையாது. எல்லாருமே சினிமா துறையில் வர்றவங்க தான் இப்போ வந்து இதில் இருக்காங்க, சிஎம்ல இருக்காங்க. அவங்களுடைய கொள்கைகள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர அவங்க எந்த இதுலேருந்து வர்றாங்கன்னு பார்க்கக்கூடாது. சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டராக வந்தவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் ஆக்டர் ஆகி வந்துட்டு இதாகிட்டாங்க. இவர் ஏதோ புதுசாக செய்யணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு நல்லது தான் செஞ்சாலும் நல்லபடியாக இருக்கும். இப்போ சமயத்தை அவர் மாநாடு நடத்தி முடிச்சாரு. அதில் வந்து கூட்டம் எல்லாமே வந்து அவரை பார்க்க தான் வந்தாங்க. அதெல்லாம் ஃபேன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இது ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து வைக்கிறாங்க. அந்த கருத்துக்களை நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை அவங்கள போக நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸ் போக அவங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தவங்களும் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அந்த திட்டங்கள் கண்டிப்பாக ப்ரோ அது வந்து பார்க்குற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா படத்தை பார்க்காத தேட்டர்லேயே போய் பார்த்துட்டு போயிடலாம், அவர் மூஞ்சியை பார்க்கணும்னா. ஆனால் வந்து நேரில் அவங்கள நக்கிட்டு வெயிலில் நின்று இருந்து இவ்வளோ தூரம் பார்க்கணும்னு யாருக்கு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக முகத்துக்காண்டி பார்க்கல, அவர் இதுக்காக வரணும் அப்படின்றக்காண்டி தான் வந்திருக்காங்க. அழகான பெண்கள் வந்தாலே 1000 பேர் வர்றாங்க. விஜய்னு வந்துட்டாலே லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. ஆனால் அவர் வந்து ரசிகரில் வந்து வந்துட்டாருன்னா கண்டிப்பான முறையில் அவருக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இங்கே அப்படி பார்த்தோன்னா நம்ம எல்லாம் தேட்டரில் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சென்னையில் இருக்க சொல்ல அவர் டெய்லி பார்ப்பேன். இங்கே அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஒரு கட்சி ரீதியாக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன பேசுகிறாரு, என்ன வார்த்தைகள் வரும்ன்றதை பார்க்கணுன்றதுக்காக தான் நிறைய பேர் போனாங்க. முக்கியமான காரணம் அவரை பார்க்கறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இங்கே நிறைய கட்சி ஆரம்பத்துக்கு முன்னாடியே மன்றம் வச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக போயிருக்காங்கல்ல. ஐயோ அந்த மாநாட்டில் நான் மிஸ் பண்ணிட்டேன் போகாம. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஒரு மாநாட்டுக்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? இது வந்து கூட்டத்துக்காக விஜய் பார்க்கறதுக்காகலாம் கிடையாது, அந்த ஓட்டுக்காக தான் வந்திருக்காங்க அவங்க. பார்ப்போம் பிரதர், 2026 பார்ப்போம். அது ஓட்டா மாறுதா இல்லை அவரை பார்க்க வந்த மாதிரி தான் பார்ப்போம். அது ஓட்டா மாறுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்களுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் நிர்ணயிக்கும். ஒரு பஸ் கட்டணம் ஏறினா ஒரு பால் கட்டணத்தை மறந்துடுறாங்க, ஒரு பால் கட்டணம் ஏறினா ஒரு வீட்டு வரியை மறந்துடுறாங்க. அதுபடி நம்ம தமிழ்நாடு மக்கள் யாராவது ஒரு அன்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடியது தான். இப்போ 2026 விஜய் வந்துருவாங்க நினைக்கிறீங்களா? எதிர்கட்சியாக வருவாப்புல எடுத்தோடனே ஆட்சியை பிடிக்க முடியாது. மாவீரன் அலெக்சாண்டரே வந்து பார்த்தீங்கன்னா 18 முறை படையெடுத்து அந்த மாதிரி வந்து எடுத்தோடனே எதுவுமே செய்ய முடியாது. டாக்டர் கலைஞரே முதல் முறையில் வந்து எம்ஜிஆர் சரி கலைஞர் யாருமே முதல் முறையை வந்து ஆட்சியை வந்து பிடிச்சதா சரித்திரம் கிடையாது. மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் சுயாட்சி, கூட்டணி வச்சு தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவராக வருவார். அதுக்கடுத்து வந்து விஜய் வந்து கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார்.